எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். புதினா போடணுமா? இந்த பெப்பர் சிக்கனுக்கு இந்த புதினா தான் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே ஓகே. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்கலாம். தண்ணி 1/2 கப் சேர்த்துக்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கடைசியாக சேர்த்தாதான் அதோட மனம் நிற்கும்.